ஐம்பூதக்காடு ஹாரர் ஃபேண்டசி த்ரில்லர் கதையை கேட்க வந்த உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களை இப்போ அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ நம்ம நேராக கதைக்கே போயிடலாம். தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கிற ராமகிரி மலையை தாண்டி ஒரு ரகசிய காடு இருக்குது. அமானுஷ்யங்களும் மூலிகைகளும் நிறைஞ்ச இடம் அது. அந்த காட்டை ஐம்பூதக்காடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த காட்டுக்குள்ளே போன ஒரு சில ஊர் மக்கள் திரும்பி வராததுனால அவங்க யாரும் அந்த காட்டு பக்கமே போகிறதில்ல. ஆனால் அந்த காட்டை நோக்கி தான் ஒருத்தனோட பயணம் இருக்குது. அவன் பேர் கிஷோர். இந்த மாதிரி மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் படம் பிடிச்சி தன்னோட யூடியூப் சேனலில் போடுறது தான் கிஷோரோட கனவும் வேலையும். ஐம்பூதக்காடை பற்றி கேட்ட கதைகளை நம்பாமல் கிஷோர் தனியாளாக அவனோட கேமராவை எடுத்துக்கிட்டு ஏரிக்கரையை தாண்டி அந்த காட்டை பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மெதுவாக தண்ணியில் இறங்கி நடக்க ஆரம்பித்தான். கரையை தாண்டி காட்டு வழி பாதையில் கொஞ்சம் நேரம் நடக்க அடர்ந்த காட்டு பாதையாக மாறிடுச்சு. இலைகளை வெட்டி ஒரு பாதையை பிடிச்சான். தூரத்தில் ஒரு பாழடைஞ்ச ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போர்டு கணக்கு தெரிஞ்சது. எச்சரிக்கை, இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை சுற்றி ஃபென்ஸும் போட்டிருந்துச்சு. அந்த ஃபென்ஸை கொஞ்சம் விலக்கி போர்டை தாண்டி போனால் ஐம்பூதக்காடு ஒரு மரப்பலகையில் கைப்பட தமிழில் எழுதியிருந்துச்சு. அதை சுற்றி செடிங்க. கிஷோர் உடனே அவன் கேமராவில் அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். அவன் தாண்டி போனதும் அந்த போர்டு கொஞ்சம் சரிஞ்சுது. காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்ததுலேருந்தே அவன் மனசில் ஏதோ சரியாக படலை. நடக்கிறத நிறுத்திட்டான். அதை பற்றி நினச்சிட்டு அவன் கொண்டு வந்து இந்த சிகரெட் எடுத்து அவன் வாயில் வைக்கிறான் கிஷோர். அதை பற்ற வைக்க ட்ரை பண்ணும்போது அவன் பின்னாடி அவனை சுற்றி பல இருள் சூழ்ந்த உருவங்கள் அவனை ஒன்றொன்னா சூழுது. கிஷோர் காட்டுக்குள்ள தனியாக வந்து மாட்டிக்கிட்டான். ஐம்பூதக்காடில் இருந்து ரொம்ப தூரம் இருக்கிற சென்னையில் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்கான் ஆகாஷ். அவன் ஒரு பயாலஜிஸ்ட். இப்போ நம்ம அவனுடைய கிளாஸில் தான் இருக்கோம். அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். இந்த ஹாலிடே அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிக்கிறீங்களோ இல்லையோ, அதை விட ஒரு முக்கியமான வேலை ஒன்று தரப்போகிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். டெய்லி காலையில் சீக்கிரம் வந்துருச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற செடிக்கெலாம் தண்ணி ஊற்றணும். செடி இல்லாதவங்க சின்ன சாப்ளிங்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம 3 வேளை சாப்பிட்றோம், ஒரு வேளையா செடியை கவனிப்போமே. என்ன சொல்கிறீங்க? இதை எனக்காக பண்ண வேண்டாம், நம்ம எதிர்காலத்துக்காக பண்ணுவோமே. ஓகே? கிளாஸ் முடிஞ்சு அவன் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அவன் காதலிக்கிட்டேருந்து மிஸ் காலை பார்க்குறான். அப்படியே கூட்டத்துலேருந்து நழுவி அவனுடைய காதலிக்கு கால் பண்ணுறான் ஆகாஷ். ஹாய் பேபி. Don't call me that. ஓகே. ஹாய் பூமி. ஓ, பேர்லாம் ஞாபகம் இருக்கா? வேற நல்லா ஞாபகம் இருக்குன்னு சொல்லுமா? டெக் டர்ட்டி பிக்சர். ரோட் ட்ரிப் போகலான்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. என்னடா நினச்சிட்டு இருக்க? ஒரு டீச்சருக்கு இவ்வளோதான் மரியாதையாமா? சொல்லுங்க சார், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீக்கெண்ட் ஓகே தானே? எனக்கும் ஸ்கூல் லீவ் தான். நோ பாண்டி, நோ கோவா. டென்ஷன் ஆயிடுவேன். எஸ், ட்ரெக்கிங் போகிறோம். இடம் சர்ப்ரைஸ், யூ லவ் இட். பசங்கிட்ட நீயே சொல்லு. ஓகே, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது. சரியா? பாய். லவ் யூ. லவ் யூ. பூமி ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுறா. அதில் இவங்களுடைய மொத்த கேங்கையும் ஆட் பண்ணுறா. அதாவது அக்னி, பவன், வருண், பூமி, ஆகாஷ் எல்லாம் ரோட் ட்ரிப் போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு நம்ம தொடர்ந்து கேட்போம். ஸ்டே டியூன்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஐம்பூதக்காடு, அதோடைய கதை. அந்த கதை தொடரும். வாழ்க்கை நெடுஞ்சாலை